ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குயிக்காக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் காலா சன்னா ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஓவர் நைட் சோக் பண்ண இந்த கடலையை எடுத்து குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டு நாளுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் மூடி 3-4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட்லேயே ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குறைப்பாய்ச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு சைடில். அப்புறமா ஒரு கடாய் இல்லைன்னா குக்கர் எது வேணால் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா உருகினதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை பேஸ்ட்டு அதையும் போட்டு திருப்பி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாரும் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா இந்த தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்த சன்னா அதையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை, ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை, அதுக்கப்புறமா 2-3 டீஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி வரட்டும். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகணும். ப்ரெஷர் குக் பண்ணுறாருந்தா உருளைக்கிழங்கு ஈஸியாக வெந்துடும். நம்ம தம் வைக்கிறாங்க இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா 1-2 வாக்கு நான் சாதா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1-2 எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சாப்பாடு நான் சைட்லேயே ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நம்ம பொடியெல்லாம் எதுவும் பெருசாக ஆட் பண்ணல. ஏன்னா கிட்ஸு கொடுக்குறதுனால பெருசாக மசாலாலாம் இல்லாதனால பெருசாக ஆட் பண்ணல. ஸோ ஒரே 1 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு திருப்பி அந்த மசாலா எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு தம்மை வச்சு எடுத்தோம்னா குயிக்காக சிம்பிளாக பண்ணுற மாதிரி காலா சன்னா ரைஸ் மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் ரெசிபி ரெடி. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து பார்த்துட்டு என்ன எப்படி சொல்கிறாங்கிறத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.